ஸோ கோல்டு 1 மினிட் ஸ்கேல்பிங்கு ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ இப்போ ஃபார்ம் ஆகிட்டுருக்க இந்த கேண்டில் வந்து ஒரு நல்ல கேண்டிலாக ஃபார்ம் ஆகிருச்சு. ஸோ என்னுடைய என்ட்ரி எடுத்தாச்சு. திஸ் இஸ் மை என்ட்ரி, பை என்ட்ரி தான் என்னுடைய பை என்ட்ரி. இந்த கேண்டிலோட லோ தான் ஸ்டாப் லாஸு. ஃபஸ்ட்டு டார்கெட் 1:2. எஸ், ஸோ என்னுடைய டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது. பட் ஃபஸ்ட்டு டார்கெட் இது தான், 1:2 ஃபஸ்ட்டு டார்கெட். ஸோ அழகாக இங்கே பாருங்கள், இந்த இண்டிகேஷன் வந்து அடுத்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் ஆக போகுது அப்படின்றது எனக்கு ஃபஸ்ட்டே இண்டிகேஷன் கொடுத்துருச்சு. இது நம்மளுடைய கஸ்டமைஸ்டு இண்டிகேட்டர் தான். ஸோ இந்த இண்டிகேஷன் கொடுத்த உடனே அடுத்து மார்க்கெட் பாருங்கள், நான் வெயிட் பண்ணுறேன். எதுக்கு வெயிட் பண்ணுறேன்னா, எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன், புல்லிஷ் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணேன். புல்லிஷ் கேண்டில் கிடச்ச உடனே என்ட்ரி. ஸோ என்ட்ரி எடுத்துட்டோம். ஸோ 1:1 டார்கெட்டை. இந்த இண்டிகேட்டர் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல், அடுத்து வந்து கன்ஃபார்மாக ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக. ஸோ ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும், ஒரு புல்லிஷ்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். இந்த ரெண்டு கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு என்ட்ரி கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. என்ட்ரி எடுத்த நீங்களே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ 1:2 டார்கெட்டு ஹிட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம டார்கெட் கிட்ட தான் இருக்கோம். 1:2 வெயிட்டிங். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கேல்பிங் 1 மினிட் ஸ்கேல்பிங் தான் இது. ஸோ 1:2 டார்கெட் முடிஞ்சிருச்சு. நீங்கள் பார்ஷியல் க்ளோஸ் பண்ணுங்கள், பிரேக் ஈவன் பண்ணுங்கள், ஸோ வாட் எவர், பட் நம்மளுடைய டார்கெட் 1:2 முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம ஹோல்ட் பண்ணோன்னா நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோதான், சும்மா ஜம்முன்னு மார்க்கெட்டு நம்ம என்ட்ரி எடுத்த ஜோனில் இருந்து நேராக மேலே போயிடுவோம். ஸோ பார்ஷியல் க்ளோஸ் பண்ணிவிட்டு பிரேக் ஈவன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம்.